நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு விடுகதை விடை தேடும் பயணத்தில் இன்றைய நாளும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைய நாளும் அமெரிக்காவின் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முகமாக அமெரிக்க மக்கள்கள் நவம்பர் மாதம் தங்கள் ஜனநாயக கடமையை ஏற்ற இருக்கின்றார்கள். அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் எவ்வாறு இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது, குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது அதிபர் தேர்தல் எவ்வாறு இடம்பெறுகின்றது, அதில் இருக்கும் சட்ட அமலாக்கங்கள் என்ன மாதிரி இருக்கின்றன, இங்கு அதிகூடிய வாக்குகள் பெறுபவர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரா அல்லது அமெரிக்காவில் எலக்டோரல் காலேஜ் என்று கூறுவோம், தமிழில் கூறுவதாயின் அதை வாக்காளர் குழு என்று கூறுவோம். அந்த வாக்காளர் குழுவின் மூலம் எவ்வாறு இந்த பிரதிநிதித்துவம் அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதை பற்றியும், அதே நேரம் பேராளர்கள் என்று கூறுவோம், அதாவது டெலிகேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம், அந்த டெலிகேட்ஸுக்கும் இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் முறைமைக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கின்றது என்பது பற்றி தான் இன்றைய நிகழ்வு நாங்கள் போகின்றோம். அதே நேரம் ஒரு அமெரிக்க குடிமகனாக, ஒரு வாக்காளராக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்கும் என்பது பற்றியும் நாங்கள் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிகழ்ச்சியை இன்றைய நாள் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்றார் அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கும் அமெரிக்க தமிழ் வானொலிக்கும் நன்கு பரிச்சயமான முகம் இந்த அரசியல் கலந்துரையாடலில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு மிகு அனந்த கிருஷ்ணன் அவர்களை வரவேற்கின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி. வணக்கம் மக்கள். வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மக்கள் நேரா போயிடுவோம். நவம்பர் மாதம் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முகமான அதிபர் தேர்தல் இடம்பெறவிருக்கின்றது. அமெரிக்காவில் இருக்கும் இந்த தேர்தல் நடைமுறைகள் எவ்வாறு, எப்படி அது செயல்படுகின்றது என்பதை சுருக்கமாக விளக்கிவிட்டு நாங்கள் அந்த வாக்காளர் குழு, பேராளர்கள், வாக்காளர் குழு என்ற எலக்டோரல் காலேஜ், அந்த அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது, அந்த அமைப்புக்கும் தேர்தல் முறைமைக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, அதே போல் டெலிகேட்ஸ், பேராளர்கள், அவர்களுக்கும் இந்த கட்டுமானத்துக்கும் எவ்வாறு இருக்கின்றது, உலகின் அதி பழமை வாய்ந்த ஜனநாயகத்தில் எவ்வாறு இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது என்பதை விளக்கிவிட்டு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். முதலில் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், உலகத்திலே இந்த டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்பது எப்படி எப்படி கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை சிறிது நேரத்தில் நாம் பார்க்கலாம். முதலிலே ஆங்கிலத்தில் இங்கிலாந்திலே வெஸ்ட்மினிஸ்டர் டைப் ஆஃப் டெமோக்ரஸின்னு இருக்கு. அதாவது எந்த கட்சி அதிகமான எம்பிக்களை பெறுகிறதோ அந்த கட்சியின் தலைவர் பிரைம் மினிஸ்டராக ஆகிறார். அவர் கவர்மெண்ட்டை சர்க்காரை அமைத்து ஆட்சி செய்கின்றார். அதே சமயம் மறுபக்கம் பிரான்ஸ் போல நாடுகளிலே பிரசிடென்ட் என்ற ஒரு அமைப்பு உள்ளது. அவர்கள் எப்படி வைத்துள்ளார்கள் என்றால், யார் வேண்டுமானாலும் எலெக்ஷனில் இறங்கலாம். ஆனால் முதல் 2 வருபவர்கள், யாரும் 50% பெறவில்லை என்றால் முதல் 2இல் வருபவர்கள் திருப்பி இன்னொரு ரன் ஆஃப் எலெக்ஷன் ஒன்று நடக்கும். அதில் யார் முழுமை 50க்கு மேல் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் ஜனாதிபதி ஆவார்கள். இலங்கையிலும் அது மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவிலே ஒரு சிறு குழப்பம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா ஒரு பெரிய நாடு. வெஸ்ட் கோஸ்டிலே கலிஃபோர்னியா, ஈஸ்ட் கோஸ்டிலே நியூயார்க், இதுக்கு நடுவில் ஒரு 2500 மைல்கள் இருக்கின்றது. முதலிலே 200 வருடங்களுக்கு முன்னால் இந்த சட்ட அமைப்பை யோசித்த அறிஞர்கள் முதலிலே ஓட்டு கணக்கெடுத்து யார் மேன்மையை படுகிறார்களோ அவர்களை ஜனாதிபதி ஆக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் என்ன நடைமுறையிலே அது பெரிய கடினமாக இருந்தது. 200 வருடங்களுக்கு முன்பு மேசச்சூசெட்ஸ் இருந்த ஒருவருக்கு சவுத் கேரோலைனாவில் இருக்கிற ஒரு ஜனாதிபதி நபரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் எப்படி ஓட்டு போடுவார்?
ஸோ அதனால் அந்த குழப்பத்தில் என்ன பண்ணிடணும், இது நடைமுறைக்கு சரிபடாது. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்டும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி அது ஒரு எலக்ட்ரல் காலேஜ் மாதிரி வச்சு அவங்க முடிவு பண்ணட்டும் யார் ஜனாதிபதி ஆகணும்னு. அந்த சமயத்தில் அப்படி 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 நினைச்ச அப்புறம் அதுவும் சரியா it didn't work out very well because immediately it gave a lot of infighting. People were saying they used to trade one candidate with the other candidate, and it was becoming a very chaotic. So they decided, okay, this is not going to work. Then they came up with an idea, let's come up with another system of electoral college. So what they did was they took every state and they came up with a number. For each one state, they had a number. And how did they come up with a number? It was a total of the number of congressmen in the Congress plus the number of senators, which is 2. So every state has 2 senators, plus the number of congressmen were different because depending on the population of each state. So a smaller state like Montana will have a smaller electoral votes. Like for instance, you may have, for example, I know very clearly Arizona has got 11 electoral votes, whereas California is a very big state. It's got about 42 electoral votes. Now maybe more, 52. 42 is Texas, 28 is New York. So each state had different numbers. And the total number, we had about 435 Congress members and 100 senators, 50 states, 2 senators for each state, which made 100 senators, and it was 438 Congress men or women. So total number of electoral college votes was 538. So you have to get 270, which is little more than half. Whoever gets 270 electoral votes gets elected. Now, how is the electoral votes assigned? For each state, they will have the election, and whoever gets the maximum number of votes gets all the electoral votes. The winner takes the whole number. So, if, for example, in New York, let's say Kamala Harris wins, so she gets the 28 electoral votes, Trump gets 0, even though he might have gotten 49% of the votes. Just because Kamala got 51%, she gets all the electoral votes. So they go state by state, and then they add up all the numbers. Now, the biggest disadvantage of the system is some of the states already defined they belong to the Republican Party, which is Trump will take the electoral votes because he's going to get the maximum votes there. And then in New York, it's decided Kamala Harris will win, so she'll get the 28 votes. So about approximately out of the 50 states, close to 42 states are already decided now to whom it's going to go. So there are the remaining 7 or 8 states which are really tight. They are like a toss-up. So these are the states, they call it the battleground states, and these are the states that are going to decide who the next president is going to be. That's the fallacy of the system, because it has no relevance to the popular vote, which means the entire country votes for. If you add up all the votes in different states and then you come up with big gross number, that popular vote has no bearing because it's going to be based on the electoral college, and the battleground states are going to decide. This is the biggest problem. This is the biggest fallacy, and this is where the Constitution says this is what they have to do. But now, some of the states have already passed a law. Some of states, they have already passed a law that regardless of what the state numbers tell you, if the popular vote is different from what the state vote
tells you, you go to the popular vote. And who wins the popular vote gets all the electoral votes from that state. So approximately 15 to 16 states have already passed a law, which means the vote on the each state doesn't matter. If it is lined up with a popular vote, it's fine. But if it doesn't line up with the popular vote, the popular vote will have the precedence. They'll go to the popular vote. And some of the people are saying that's the way to get around this it's a problem with the electoral system, is to make sure that each vote passes this law. Otherwise, you have to go amend the Constitution, which is nearly impossible, because not the smaller states are not going to agree to it, because they have an advantage now over the bigger states. That was the main reason why they came up with the Electoral College, to get all the states together, irrespective of the size of the state. If the state is small, they normally don't have that much of representation in the Congress. And then they say, okay, we don't even have a big say in the election of the president. So what are you going to do? So they came up with this electoral college system to pacify them, to pacify the smaller states. And now that is becoming a big problem. நன்றி அங்கிள். அது 538 எலக்டோரல் votes, voting members. அதுல 70% யாரு கூடுதலாக பெறுகிறாரோ அவர்தான் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக அல்லது அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முதலாவது நீங்கள் சொன்னது. இதுல ஸ்விங் ஸ்டேட்ஸ் சொல்லுவோம். மெயின் நெபராஸ்கா அப்படியானது. அது ரிப்பப்ளிகன் பார்ட்டியா இருக்கலாம் அல்லது டெமோக்ராட்டிக்கா இருக்கலாம். அது ஒருத்தராலையும் கணிப்பீட்டளவில் சொல்ல முடியாத ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்ற சில மாநிலங்கள், அதுதான் இதை தீர்மானிக்க போகிற சக்தியாக இருக்கும் என்பது பலரது கணிப்பாகவும் இருக்கின்றது. நீங்கள் சொன்னதிட தமிழாக்கத்தை சொல்லுவோம் இருக்கா. எலக்டோரல் காலேஜ், வாக்காளர் குழு, அமெரிக்காவில் இருக்கும் 50 மாநிலங்களையும் உள்ளடக்கிய செனட்டர்ஸ், காங்கிரஸ்மேன் ஆகியோரை உள்வாங்கிய அமைப்பில் அவர்களது வாக்குகள் எவ்வாறு அளிக்கப்படுகிறதோ அவற்றை பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அந்த இடத்தில் அந்த ஒரு உதாரணத்துக்கு நியூயார்க் மாநிலத்தில் கமலா ஹாரிஸ் வெற்றியாளராக அறிவிக்கப்படும் இடத்தில் அதில் இருக்கும் அந்த 11 12 வாக்காளர் குழுக்குரிய அந்த பேராளர்களுக்குரிய வாக்குகள் அவர்களுக்காக பதிவளிக்கப்படுகின்றது. அதே போல் இன்னொரு இடத்தில் ட்ரம்ப் வெல்லுவார்வாயின் அதில் இருக்கும் பேராளர்கள், டெலிகேட்ஸ் அல்லது இந்த எலக்டோரல் காலேஜின் மூலமாக தெரிவு செய்யப்படுபவர்களுக்குரிய அந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இது ஒரு முறை. இரண்டாவது முறைமை, அமெரிக்காவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்குரிய சட்ட கட்டுமானங்கள், சட்ட சிக்கல்களை தாண்டுவதற்கு எவ்வாறு அவர்கள் வரையறைகள் அமைக்க வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் கூறின இன்னொரு கருத்து, பாப்புலர் ஓட்ஸ், யார் அதிகூடிய வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கே அந்த டெலிகேட்ஸ், அந்த வாக்காளர் குழுவில் இருக்கும் அந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் சென்றடையும். எனவே அவர் அதை வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். நான் கூறினது சரியா? சரி, அதுதான் அடிப்படை உண்மை. அப்படி இருக்கிற இடத்துல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஏற்கனவே 40 மாநிலத்தில் அந்த அந்த முடிவு வந்து விட்டது. உங்களோட அபிப்பிராயத்துல நவம்பர் மாதம் நடக்க போற இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக அமெரிக்கால கணிக்கப்படுகிறது. ஏன்? முதலாவது ஒரு பெண் தலைமைத்துவம் வந்திருக்கின்றது. ஏற்கனவே ஹிலரி கிளின்டன் வந்திருந்தாலும் ஒரு பெண் தலைமைத்துவம் முன்னெடுக்க போவதாக பின் தகவல்கள் இருந்தாலும் அமெரிக்கா ஒரு பெண் தலைமைத்துவத்துக்கு தயாரா? அது அந்த கேள்விக்கு பதில் 5ஆம் தேதி, நவம்பர் 5ஆம் தேதி தான் தெரியும். என்னை பொறுத்தவரையும் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். இது ஏனென்றால் பெண்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் தான் ஓட்டுரிமையே கிடைச்சிது. ஸோ 100 வருஷத்தில் எவ்வளவோ நாடுகளில், அதன் முக்கியமாக முதல் பிரைம் மினிஸ்டர், பெண் பிரைம் மினிஸ்டர் உலகத்திலே முதலாக வந்தது ஸ்ரீலங்காவில் தான். ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா அவங்க தான் முதல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் மார்கரெட் தாட்சர்,
யூகேல, அது மாதிரி பல பேர் இப்பொழுது ஜமைக்காவில் பல பேர் வந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் இதுவரை அது நடக்கவில்லை. நம்ம அது ஒன்று. ரெண்டாவது ஒன்று, இது வந்து ஆப்பிரிக்கா, ஏஷியா வம்சாவளியில் வந்த கமலா ஹாரிஸ். அது முதல் முறையாக, அதுவும் ஒரு பெண் முதல் முறையாக வருவது, இது ஒரு சரித்திர புத்தகத்திலே ஒரு முதல் பக்கம். நான் போன கேள்வி வந்தங்கள், இப்ப ஒரு முதலாளித்துவ நாடா, being a capitalist country, being a global dictator in terms of geopolitics, and a missionary leader in international trade, is the country ready for a female leadership? I think so. Why not? Because if you look at இப்போ நீங்கள் இங்கிலாண்டை பார்த்தீங்கன்னா, மார்கரெட் தாச்சர் வாஸ் ஒரு அருமையான பிரைம் மினிஸ்டராக இருந்து பல பல விஷயங்களிலே பிரமாதமாக நிறைவேற்றினார்கள். இந்திரா காந்தி எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்க பண்ணாதது யாரும் பண்ணல இது வரைக்கும். ஸோ அது மாதிரி இருக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸனுடைய மீட்டிங்ஸு, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தாலே புரிகிறது. அதுவும் இது சாதாரண பெண்மணி அல்ல. ப்ராசிக்யூட்டராக இருந்து, செனட்டராக இருந்து, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து, இப்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நிற்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததே ஒரு பெரிய அதிசயம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் கமலா ஹாரிஸனுடைய ட்ரெஜெக்டரியை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து, படித்து, தாய் மற்றும் வளர்த்து, லாயராகி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ராசிக்யூட்டர் ஆகி, கலிஃபோர்னியா அட்டார்னி ஜெனரல் ஆகி, கலிஃபோர்னியா செனட்டர் ஆகி, அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டாக பிக் பண்ணி 4 வருடங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து, இப்பொழுது ஜனாதிபதியாகும் தருவாயில் நிற்கிறார்கள். She is right at the gate. So I think she will be an excellent president. In my mind, there is no doubt about it. நன்றி அக்கா. நீங்க அதே கேள்வியில போயிடுவோம். இப்ப ஏற்கனவே சில ஸ்டேட்ஸ் நீங்க சொன்னீங்கள் டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த டெலிகேட்ஸ் இல்லாட்டி இந்த எலக்ட்ரல் காலேஜுக்குரிய வாக்குகள் எங்க போட்டு. அப்படி இருக்கிற இடத்துல, அமெரிக்காவை எடுக்கிற இடத்துல யாருக்கு அதிக கூடிய சான்சஸ் இருக்குது? டொனால்ட் ட்ரம்ப்புக்கா, டெமோக்ராட்டிக்? இதுதான் பெரிய போல்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி டைட் ரேஸ், இட்ஸ் டாஸ் அப். அந்த 7 பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ், ஸ்விங் ஸ்டேட்ஸ், அது வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ், யூ கால் இட் பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ். தே ஆர் இந்த டாஸ் அப் மோட். யார் பக்கம் போகும்னு தெரியல. அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ செவ்வாய்க்கிழமை இரவு அல்லது புதன்கிழமை காலை ஒரு 4 மணி அளவில் ஓரளவு நமக்கு தெளிவாக தெரியும் என்று நம்புகிறேன். நாங்கள் 2 ஜனாதிபதி தேர்தல் பின்னோக்கி போவோம். ஹிலரி கிளின்டனின் ஜனாதிபதி தேர்தல். ஹிலரி கிளின்டன் அதிகூடிய வாக்குகள், பிரிஃபரன்ஷியல் ஓட்ஸ் அடிப்படையில் அதிகூடிய வாக்குகள் பெற்றிருந்தவர். இருப்பினும் இந்த வாக்காளர் குழுவில் அதிகூடிய வாக்குகள் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட்ட அந்த காரணத்தினால் அவர் தேர்வாகிறார். அப்படி ஒரு இடம் வருமா? வரலாம், அதே வரலாம். ஏன்னா நம்ம 2020 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, பைடன் அண்ட் ஹாரிஸ் நின்னப்ப அதே மாதிரி சுச்சுவேஷன் வர்ற மாதிரி இருந்தது. பட் நல்ல வேலை, எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் நிறைய வந்து பைடன் வின் பண்ணார். அப்போ வந்து பைடன் வாஸ் லீடிங். எலக்ட்ரல் காலேஜில் அவர் ஜாஸ்தி இருந்தது. அதே மாதிரி தான் ஹிலரி கிளின்டன் இருந்தது. அதே மாதிரி ஹாரிஸும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே சமயம் எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸும் ஹாரிஸுக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பின்னால ஏதாவது அரசியல் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குமா? இப்போ ஒரு
ஒரு மாநிலத்துல அதுக்குரிய வாக்காளர் குழுவையோ இல்லாட்டி எலக்டோரல் காலேஜ்ல இருக்கிற அந்த வாக்குகளை நான் பெற்றுக்கொள்ளணும்டா பின்னால ஏதாவது அரசியல் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுமா இல்லாட்டி எப்படி அது இடம்பெறலாம். ஏனென்றால் என்ன ஆகும்னா, இப்போ 270 எலக்ட்ரல் ஓட்ஸ் கிடைக்காம 2 பேருக்கும் 269 ஓட்ஸ் கிடைத்தால் அது வந்து ஈக்குவல் ஆயிடுது. அப்ப யார் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இது ஓட்டிங் ப்ராசஸ் காங்கிரஸுக்கு போயிடுது. காங்கிரஸில் போனால் இங்கே தான் ஒரு பெரிய தகராறு. இந்த ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு தடவை 2 தடவை தான் நடந்திருக்கு காங்கிரஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேட்டும் ஒரு ஓட்டு, ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற காங்கிரஸ்மென் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டு போட்டு யாரை பிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு. அது மாதிரி 50 ஓட்டு போட்டு அதில் யாருக்கு 26 ஓட்டு வருதோ அவங்க பிரசிடென்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் இருக்கும், எவ்வளவு கேயாஸ் கிரியேட் பண்ணும், எவ்வளவு பாலிட்டிக்ஸ் வரும், நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். தட்ஸ் தி worst பார்ட். ஐ ஹோப் இட் டசன்ட் கம் டு தட் ஸ்டேஜ். இறுதியா ஒரு அமெரிக்க வாக்காளராக நாங்கள் எதிர்நோக்கும் முக்கிய 3 பிரச்சனைகள் என்ன? அந்த வாக்காளர் வாக்கு நிலையத்துக்கு அல்லது வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன? அடுத்த தலைமுறையை அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு என்னை பொறுத்தவரையில் 3 விடயங்கள் முக்கியம். நம்பர் 1 இந்த விமென்ஸ் ரைட்ஸ். அதாவது விமென்க்கு அபார்ஷன் இது வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஸ்டேட்லேயும். they said you can have abortion. அந்த ரோ வர்சஸ் வேட்ன்றது ஒரு ரூலிங் வந்து was controlling all the states of America. பட் சடனாக 2 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஜட்ஜுங்கெல்லாம் சேர்ந்து இந்த ரோ வர்சஸ் வேடை தூக்கி போட்டாங்க. ஸோ they said every state will have a right to form its own laws. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா சில ஸ்டேட்ஸில் abortion rights இல்லைன்னு சொல்லிட்டாங்க. which means women cannot have abortion irrespective of the state. Even if a woman is raped and she conceives, she has to give birth to the child. Otherwise she has to go to a different state where abortion is allowed, which some of the poor people cannot afford. So அந்த சட்டத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு கமலா ஹாரிஸ் says he is going to do it. And Trump is the one who brought this judges in, and they are the ones who ruled to throw the Roe versus Wade out. So அதனால இந்த விமென்ஸ் ரைட்ஸ், இந்த விமென்ஸ் அபார்ஷன் ப்ரிவிலேஜ் இதை திருப்பி வரணும்னா கமலா ஹாரிஸ் திருப்பி வந்தாகணும். அது முக்கியமாக ஒரு முக்கிய ஃபேக்டராக ஒரு வாக்காளரும் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது பெரிய பிரச்சனை இப்போ நமது உலகத்தில் இருப்பது 2 இடங்களிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று யுக்ரைன் அண்ட் ரஷ்யா, 2வது இஸ்ரேல் அண்ட் மிடில் ஈஸ்ட் நெய்பர்ஸ். இந்த 2 சண்டையும் எப்பொழுது முடியும் என்று தெரியவில்லை. அதை நல்லபடியாக முடிவு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா ஜனாதிபதி ஒரு முக்கிய நபர், அவருடைய கருத்தும் அவருடைய கொள்கைகளும் இந்த முடிவை கொண்டு வரும். அது நன்மையாக முடிய வேண்டும் என்றால் யார் அது எல்லோருக்கும் நன்மையாக முடிவு செய்ய உதவுவாங்கள் என்ற நபரை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது 2வது. 3வது அது எக்கானமி. ஸ்டாக் மார்க்கெட் பிரமாதமாக போயிட்டு இருக்கு, அதில் ப்ராப்ளம் இல்லை. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இட்ஸ் டூயிங் வெரி வெல். லாஸ்ட் 1 year மார்க்கெட் வெண்ட் அப் 30%. ஸோ அது மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்லை. தட்ஸ் குட். ஆனால் ப்ரைஸஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ், விலை பொருள், அது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இந்த COVID-19 வந்த சமயத்தில் இந்த what should I say, the system of transportation, the whole thing
was completely jeopardized. It wasn't functioning. So the prices shot up. But அங்கே மேலே போன அந்த ப்ரைஸஸ் இன்னும் கீழே வரவே இல்லை. ஸோ த கம்பெனிஸ் were making a lot of money and they didn't want to bring it down. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு அரிசி விலையோ ஒரு பால் விலையோ, பால் வந்து நான் வந்து ஒரு கேலன் பால் $2.60 நல்லா ஞாபகம் இருக்குது. போன ஜான்வரியில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அது $4.60 ஆயிடுச்சு. எப்படி இவ்வளவு அதிகம்? ஒரு 2 வருடத்தில் போனது. மேலே கொண்டு போனவங்க ப்ரைஸை கீழே இந்த கம்பெனிஸ் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா பணம் பண்ணுறதுல they are very keen on making money, so they just don't want to bring it down to cut down the profits. So அதை வந்து திருப்பி ஓரளவுக்கு கீழே கொண்டு வர எந்த ஜனாதிபதி உதவி செய்வார்? யார் ஏழைகளுக்கு அதிக கவனம் செலுத்துவார்கள்? பணம் படைத்தவர்களுக்கு டாக்ஸ் பிரேக் கொடுப்பார்களா, அல்லது உழைக்கும் பாட்டாளிக்கு உதவுவார்களா? இந்த இது மிக முக்கியம். 3 விடயம். உங்களோட பார்வையில இந்த 3 விடயங்கள், சட்டமயமாக்கப்பட்ட கருக்கலைப்பு, சர்வதேச அரசியலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் 2 போர்கள், 3வது அத்தியாவசிய தேவைகளுக்கும் நாங்கள் செலவழிக்கும் எங்கள் நுகர்வோர் கொள்வனவுக்குரிய பொருட்களின் விலை உயர்வு, இந்த 3க்கும் யார் ஜனாதிபதியாக வந்தா ஒரு தீர்வு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும்? என்னுடைய பார்வையில் என்னுடைய மனதிலே ஒரு சிறு சந்தேகம் கூட கிடையாது. கமலா ஹாரிஸ் தான் அதை சரிபட செய்வார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. ஏனென்றால் நம்பர் 1, விமென்ஸ் ரைட்ஸ், அப்கோர்ஸ் அது உலக அறிந்த விஷயம். ஷீ இஸ் ஆல்ரெடி செட், எவ்வளோ பல தடவைகள் சொல்லிவிட்டார்கள், இந்த அபார்ஷன் ரைட்ஸை திருப்பி கொண்டு வந்துடணும். 1. 2வது, இந்த யுக்ரைன் வார் வந்து ட்ரம்ப் கையில் போச்சுன்னா நிச்சயமாக ரஷ்யா வந்து யுக்ரைன் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு விடுவார்கள். அதிலும் சந்தேகம் இல்லை. ஸோ யுக்ரைன் ஆக்கிரமிப்பு பண்ணினால் அடுத்தது விழப்போவது போலண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா அது நடக்காமல் பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு கமலா ஹாரிஸ் தான் செய்ய முடியும். She will make a deal with Russia and try to keep Ukraine contained. அப்புறம் 3வது, எக்கானமி. கமலா ஹாரிஸ் பல தடவைகள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த விலைவாசி உயர்வை குறைப்பதற்கு பல வழிகள் எடுக்கப் போவதாக கார்பரேஷன் கூட உட்கார்ந்து அவர்களுடைய பேசி யூனியன்களை கொண்டு வந்து அவர்களையும் அதில் ஒரு பங்காளிகளாக மாற்றி ஒரு அளவு பிரைஸ் குறைக்கிறதுக்கு, விலைவாசியை குறைப்பதற்கு நிச்சயமாக உதவுவார்கள். நாங்கள் இப்பத்திய அரசாங்கத்துல அவர் துணை ஜனாதிபதியாக இருக்கின்றார், வைஸ் பிரசிடென்டா இருக்கிறார். இப்ப கூட அது செய்யலாம் தானே? ஏன் ஜனாதிபதியான அப்புறம்தான் இந்த விலைவாசியை குறைக்கணுமா? ஒரு தனி மனிதனுக்குரிய பாரத்தை ஒரு பின்தங்கின புறத்திலிருந்து வந்த ஒரு அரசியல் தலைவி ஜனாதிபதியா வந்த அப்புறம்தான் மக்களுக்கு தீர்வு கொண்டு வரணும் இல்லை. இப்ப கூட அந்த விலைவாசியை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அதுதான் ஒரு பெரிய டிராபேக். என்னவென்றால் உதவி ஜனாதிபதிக்கு உரிமை என்பது ஒன்றும் கிடையாது. பவர் இல்லை. நீங்க வந்து பவரே கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா, நிக்சன் காலத்துல இருந்த ஸ்பிரோ ஆக்னியூ வைஸ் பிரசிடென்ட் இருந்தப்ப நிக்சன் வந்து அவர் மீட்டிங் கூட உள்ள விட மாட்டார். He was only just there to go for all the funerals. உலகத்தில் யாராவது ஒரு அரசனோ முதல் மந்திரியோ இறந்தால் அவருடைய ஈமை கிரிகை போறதுக்கு ஜனாதிபதி ரெப்ரசன்டேட்டிவாக வைஸ் பிரசிடென்ட் போவார். அந்த வேலைக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் என்பவருக்கு ஒருவித பவருமே கிடையாது, கொடுக்கப்படவும் இல்லை. அதாவது கொடுத்தால் செய்யலாம். பிரசிடென்ட்டே பார்த்து ஓகே நீங்கள் போய் இதை பாருங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து கடைசியில் இவங்ககிட்ட தான் சொல்லி இவர் தான் கடைசியில் முடிவு எடுக்க முடியும். உதவி ஜனாதிபதி முடிவு எதுவும் எடுக்க முடியாது. she can only advise. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில்
விலைவாசி அதை கண்ட்ரோல் பண்ணுவது என்பது உதவி ஜனாதிபதியால் முடியாத விஷயம். ஜனாதிபதி தான் எடுக்க வேண்டும் அந்த விஷயம். ஸோ to keep on saying why did she not do it when she was the vice president? She doesn't have the power to do it. Okay. அங்கிள் நேரத்துக்கு நன்றி. இன்னைக்கு நாங்கள் 4 விடயங்கள் பேசிட்டோம். ஒன்று இந்த எலக்டோரல் கொலேஜ்ன்னா என்ன? அதுண்ட பின்னணி என்ன? அமெரிக்க ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் இந்த வாக்காளர் குழு அல்லது இந்த எலக்டோரல் குழு என்ன மாதிரி செயல்படுகிறது? இதுல ஒவ்வொரு மாநிலத்தில இருக்கிற சட்டமயமாக்கல் அல்லது சட்டங்கள் எவ்வாறு இதற்கு உறுதுணையாக இருக்கும்? ஒரு வாக்காளராக அமெரிக்காவில் நீங்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள். அத நீங்கள் அழகா சொல்லியிருந்தீங்க. அதே நேரம் எதிர்ப்பு கூறல். எவ்வாறு இது ஒரு பெண் தலைமைத்துவத்துக்கு அமெரிக்கா தயாரா என்ற கேள்விக்கும் நீங்கள் மறுமொழி சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு நன்றி. மிக நன்றி. எல்லாரும் ஓட்டு போட மறந்து விடாதீர்கள். அது ரொம்ப முக்கியம். அது நம்முடைய கடமை. அடுத்த ஜனாதிபதி நல்ல ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். என்னுடைய காலம் மட்டுமில்லை, என் பின்னால் வரும் பேரப்பிள்ளைகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவர்களுடைய நல்வாழ்க்கையும் இது பாதிக்கும். நன்றி. உங்களுடைய நல்வாழ்க்கையும் இது பாதிக்கும். கட்டாயம். நன்றி. நன்றி எங்கள் நேரத்துக்கு. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில. வணக்கம். குட் நைட். நேர்கள் இதுவரை விடுகதை விடை தேடும் பயணத்தில் இன்றைய தலைப்பு அமெரிக்காவில் இருக்கும் இந்த அரசியல் சட்ட சிக்கல்கள், தேர்தலில், அதுவும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருக்கும் சட்ட சிக்கல்கள் என்ன என்பது பற்றி எம்முடன் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் திரு அனந்த கிருஷ்ணன் அவர்கள். அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு புதியவர் அல்ல, அதுவும் அரசியல் ஆய்வாளர்களில் அவர் புதியவரும் இல்லை. எனவே அவருக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள இருக்கின்றோம். அவர் கூறிய இறுதி கருத்தை நான் மீளவும் ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் எந்த கட்சி சார்ந்தவராக கூட இருக்கலாம், இருப்பினும் உங்கள் எதிர்காலத்தில், உங்கள் தற்போதைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், உங்கள் பேரப்பிள்ளைகளின் எதிர்காலம், 3 தலைமுறை, அந்த 3 தலைமுறையையும் உள்வாங்கி அமெரிக்காவில் தற்போதைய சூழ்நிலைக்கு தகுந்த தலைவரை கொண்டு வர வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்கள் அனைவரையும் சார்கின்றது. ஒரு புலம்பெயர் சமூகமாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த ஜனநாயக கடமையை சரியாக நாங்கள் செய்யும் இடத்தில், அதே நேரம் எங்கள் குழந்தைகள், அந்த குழந்தைகள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா ஒரு வாக்காளராக? அப்படி இல்லாவிடில் அவர்களை பதிவு செய்து அவர்களையும் இந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்கள் அனைவரையும் சார்கின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்கின்றோம். நன்றி.